வரேன். ஓகே. வெஜிடபிள் ஃபார்ம்லாம் நீ உள்ள போய் நான் ஆரஞ்சு ஃபார்ம், ஆரஞ்சு அதை மறைச்சிருக்கு பாருங்க. ஆரஞ்சு ஃபார்ம். ஆரஞ்சு சீத்தர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் நேற்று போனோம். ஆமாம், இப்போ 2 கிலோமீட்டர் போ. உங்களுக்கு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதெல்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க. 2 வியூ பாயிண்ட், நல்ல வியூ பாயிண்ட். என்னடா கொம்ப வருவார், ரொம்ப வராமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜீப் சஃபாரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதான் போகும்போது நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம போயிட்டு ரிப்பார்ட்ல பள்ளம் வருதுன்னு ஸ்லோ பண்ண வந்துட்டான். டீட்டெயில் சொல்லி தராளோ? இல்லை எல்லாரும் கேட்குறாங்க ஜீப் வச்சுட்டு. லோக்கல் பிளாக் வாங்கிக்கலாம். எங்கேயா நீங்க கஷ்டமாகுது நினைக்கிறீங்களா? கடை ஸ்கூல் லீவாடா உனக்கு? நல்ல ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்த்து தான் வரணும். ஃபுல்லாக சகதியாக இருக்குல்ல. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இங்கே ஒரு இடத்த வாங்கி, இடம் வாங்க மாட்டேன், டீ கடை போட போகிறேன். என்ன சொல்கிறேன்? அங்கேயே வந்துட்டு ஒரு பாக்கெட் கேப். பக்கத்தில் ஒரு டீ பிளான்ட் இருந்தது, சூப்பராக இருக்குது. அப்படியே நான் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கேன். வேற மாதிரி அருமையான ஒரு இடம். எப்படி வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? அவன் எடுத்து யூடியூப்ல போட போறான். அண்ணா ஸ்பைக் வராது. பைக் இல்லை, சொட்ட பைக். ஸ்கேட்டிங் போட யாருன்னா மலையில் ஸ்கேட்டிங் போடு. ஓடு 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 ஓடு. வந்தாச்சு. நிறையா போவான். நாவமரத்துல ஏறி முதுகுதாச்சு. நான் மக்கள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது 3 சக்கரம் இருக்குது, 1 சக்கரமா இருக்குது அதுக்கு. அவனை நீங்கள் 3 அறிவு நினச்சிட்டீங்க. அவனுக்கு இருக்கு அறிவு. அறிவு இல்லாமையா நான் அண்ணன் இன்டர்வியூ செலக்ட் ஆனா? அது வேற யாரா வெளியே சொல்லிருக்கிறது. உங்க அண்ணன் தான் இன்டர்வியூ எடுத்துட்டா? எனக்கு சைனிக்கு, எனக்கு சைனிக்கு, மோகனுக்கு நான் எடுக்கல. நான் நீங்க தான் சொன்னீங்க மோகனை ஒண்ணுமே சொல்லவே இல்லைன்ட்டு. ஆமா, பாலா பாலா இல்ல, பாலா கார்த்தி. சீக்கிரம் போயிடு, வெயிட் பண்றான். அப்புறம் மாயா. இதுல யாரு ஹைலைட்னா கார்த்தி தான் ஹைலைட். கேமரா ஸ்கில் சொல்லி வரும். வாட் வண்டி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கீழே போகும்போது 500 ரூபாய் ஃபைன் ஒவ்வொரு ஆளுக்கும். அதனால் இங்கே வரும்போது 4 மணிக்குள்ளே வந்துடுங்க ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுக்கும் 500 ரூபாய். ஸோ 2000 ரூபாய் ஃபைன் வந்துடும். இங்கேயும் ஃபைன் வாங்குவாங்க. கீழே போகும்போது லேட் ஆச்சுன்னா அங்கேயும் ஃபைன். கீழே 5 மணிக்குள்ளே போயிடணும். ஆமாம், கீழே 5 மணிக்குள்ளே போயிடணும். நம்ம 2 மணிக்கு வரலாம். அப்போ நம்ம சாப்பிட்டு மேலே போயிருக்கலாமோ? ஆல்ரெடி 2 வாங்க சாப்பிட்டேன். அப்போ தான் நாளைக்கு காலைல பார்த்து இப்போ எல்லோரும் கீழே போட்டு ஏற்கோட துணியெல்லாம் ஊற்று. அதான் நான் யோசிக்கிறேன். நீ தெரியும் டாடி, வேற லெவல்லாம் இந்த சைடு. இது என்ன மரம்? ஓ, அப்போ அதான்ப்பா ஃபால்ஸு. இது முடிச்சு அது முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னடா இது இப்படி எப்படி வச்சுக்கிறாங்க? வளரும், அப்படிதான் வரும். மொத்தமாலாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்கீங்க. ஆத்துவாடா கீழே எடுத்துன்னு வந்தீங்க. இதே இந்த அவ்வளோதான், நடந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கு. நம்ம
நடந்துட்டு தான் வியூ பாயிண்ட்டு. அது கீழே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்படியா? ஆனால் அதில் வந்து கல் போட்டு வச்சுருக்கேன் போகக்கூடாதுன்னு. காரை நிப்பாட்டிட்டு இறங்கிடுவோம். வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் எண்டு. எல்லோரும் இங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்ப்போம். போகுது நல்லா இருக்கா? இங்கேருந்து கீழே வச்சா ஒரு எல்லோரும் இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீ பேசுறது எப்போ கேட்குறதில்ல தம்பி தம்பி அழிக்கிற போகிறோம் அண்ணா போயிட்டு வர்றாரு. அரே ஏது எத்தனை போ 120 நக்கிய போச்சு. லாஸ்ட்டுக்கு தின்னு சாவு. சாக்லேட்டு போயிடுச்சு. எடுத்து தருவாங்கடா அதெல்லாம் கேட்டா. எது எலும்பா? ஆ இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டோம். தண்ணி தான் வச்சு தண்ணி தான் இருக்குது. ஐயோ அந்த பொண்ணு பாவம் போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. போஸு அது அப்படியே உறைஞ்சி நின்றுச்சு. அப்படியே குரங்கெல்லாம் வந்தோடனே ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. இப்படி தான் இப்படி நிற்கிறாங்க. இறங்கி வந்துச்சு பாரு குரங்கு. அண்ணா சாக்லேட்டு காலி. குரங்கு போட்டோம்ப்பா. குரங்கு போடலை, பிடிங்கிச்சு. வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம், பிடிங்கிடுச்சு. குரங்கு கையில் பாக்ஸ் இருந்துச்சா? அது ஏன் இவ்வளோ ஃபைட்டு வந்ததுலேருந்து ஒரு வாக்குவாதமாகவே போயிட்டு இல்லை என்ன காலம் வரதுலேயே கிடையாது. நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு தெரில ஒரு மாதிரி இருக்குது. அண்ணனை டென்ஷன் ஆகிறதுக்கே ஒருத்தன் வேண்டாம். சாப்பிட்டு 2 சப்பாத்தி செட் ஆகும். இவ்வளோ அழகாக வெடி எடுத்துடுறீங்க. எதை பற்றி பேசிட்டு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆ ஓகே ஓகே. வேலையை காட்டுதுன்னு எனக்கு ஒரு மாதிரி. ஓகே போகலாம். ஓகே. நம்ம ஊரில் எல்லாம் பில்டிங்காக தான் தெரியும். இப்படி மேலே ஏறி பார்த்தா. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மலை இருக்கா? எங்கள் ஊரில் இருக்குது. இருக்கா? மலை இருக்கு. கொடைக்கானல். மேலே ஏறி பார்த்தா வியூ இப்படி இருக்காது. எல்லாம் பில்டிங் இப்படி பச்சைலாம் இருக்காது. சிறுமலை இருக்குது. எங்கள் ஊரில் மலையாக கிடையாது. அங்கே ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். அது அந்த பிச்சு அங்கே வந்து அது சிட்டி. அதை விட்டா இது சிட்டி. கண்ணாடி எடுத்து வந்தீங்களா யாராவது? நான் போட்டுனே சுற்றுறாம பாருங்க. உங்களுக்கு தானே என்ன வெறுப்பேற்றியா நீ? எல்லாம் உங்களுக்காக தானே. எல்லாம் உங்களுக்காக அண்ணனை கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்போம். சரி விடு. என்ன சொன்னாலும் நம்ம இருக்கணும். கலர் எங்கன்னா இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. இங்கே போகிற வழியில் ஒரு ஹோட்டல். சிக்கன் ഇത് ചിക്കനാണ് ഇനി ബാക്കി ബീഫാണ് കേട്ടോ വരിക. பீஃப் சிக்கன். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. முட்டை வச்சுக்கிறாங்க. பாயில்டு எக் இல்லை வேற என்ன? நமக்கு பச்சடி வரல. பச்சடி மற்றும் ஊறுகாய். ஸோ வெயிட்டிங். വേറെ ഇങ്ങനെ വിളിച്ച് ஃபுல் பாயில். ഫുൾ ബോയിൽ ஃபுல் பாயில் இல்லை. ஆம்லெட் இருக்குல்ல ആ ஒன்று. ബ്രെഡ് ഓംപ്ലേറ്റ് വേണം. இல்லை நார்மல் ஆம்லேட். வெறும் ബീഫ് ബിരിയാണി വേണ്ടേ? அது வேணும். இது ரைத்தா கொடுங்க. சாப்பிடுங்க. நேச்சுரலாக இருக்கு. நேச்சுரல் ஏன்னு சொல்லுங்கள். விரும்புறதே நேச்சுரல் தான். பக்கத்தில் நேச்சுரல் இருக்குது. சாப்பிட வந்தோம். இந்த மாதிரி சைடாக சின்ன சின்ன ஹோட்டல் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்க போய்கிட்டு இருக்கோம்.
கடை தான் சின்னது, பட் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. மேலே நான் மேலே போய் உட்காரோம். இந்த அங்கே நாங்கள் ஒருத்தன் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லை, அது கொஞ்சம் அதுக்கும் மேலே இருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணா. எங்கள் அண்ணன் சிங்கியாக இருக்கும்போது எப்படா புளி வரும்? இதுக்கப்புறம் ஒரு அடி கூட நாங்கள் காலை எடுத்து வைக்க மாட்டோம். எவ்வளோ காசு எடுத்து கொடுத்தாலும் இதுக்கப்புறம் தெய்வம் அங்கே இருக்கிறதா நம்பிக்கை. ஒரு நாள் கூட கண்டுக்க முடியாது. ஆனால் ஏதோ காலடி தடம். அண்ணனுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சா ஆகாது, வெயில் அடிச்சா ஆகாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு கண்டென்ட் கட்சிச்சு. சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 10 எட்டைக்கு வந்து உயிர் கொடுத்தாரு. காலு ஃபுல்லாக கடிச்சு வச்சிருச்சு, ரத்தத்தை உறிஞ்சிருச்சு. ரத்தம் லீக் ஆகுதா? வாங்க, நான் கடிக்காது போகலாம். மாங்காய் இது ஒரு நான் பிடிக்கலாம். புடி ஏன்னா டப்பா இருக்கும்ல, யூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுளே அசித்தே. ஜெயராஜா தேனியிலிருந்து நீங்க மட்டும் பாட்டு மாத்தினா இருந்தீங்களா? நான் நீ மாத்த கேட்டேன். நீங்க மாத்தலாம், நான் பாத்துக்கலாம். நல்ல பாட்டுன்னு வைங்கன்னு சொன்னா டப்புன்னு மாத்துறீங்களா அந்த பாட்டு நீ கேக்குறேன்ட்டு? ஓகே மக்களே, அடுத்த பாட்டு கூடி சீக்கிரத்தில் நான் 2 மாதம் கழித்து சந்திப்போம். பாய்.